أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தியுடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. ஸலாத்தும் ஸலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. புனித ஜும்ஆவுக்கு சமூகம் கொடுத்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவில் உருவாக்கிய அந்த மனிதர்கள் தான் உலகத்தில் வரலாற்று சாதனையாளர்கள். இந்த உலகத்தில் ஒரு ஊர் 1400 ஆண்டுகளாக ஸ்திரமாக இருக்கிறதென்றால் அது மதீனத்துல் முனவ்வரா தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மதீனா முனவ்வராவில் அந்த ஊரை கட்டி பாதுகாப்பதற்காக ஏதாவது பெரும் பெரும் கோட்டைகள் கட்டினார்களா, அல்லது முழு உலகத்தில் உள்ள பணங்களையும் மதீனாவுக்கு வரவழைத்தார்களா, அல்லது மதீனாவில் ஆயுத களஞ்சியங்களை உருவாக்கினார்களா? சகோதரிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் சிந்திப்பதை போன்று அவர்கள் சிந்திக்கவில்லை. ஒரு ஊரை, ஒரு சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு அந்த மதீனாவில் வாழ்ந்தவர்களிடம் மிக முக்கியமாக 2 விடயத்தை உருவாக்கினார்கள். அந்த 2 விடயமும் தான் சகோதரர்களே இன்று வரை அந்த ஊர் உறுதியாக இருக்கிறது.
அந்த 2 விடயத்தை உருவாக்குவதற்காக 4 விடயங்களை அவர்களை விட்டு இல்லாமலாக்கினார்கள். ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கு சகோதரர்களே முக்கியமான 2 விடயம் அதுதான். இந்த 2 விடயம் இல்லை என்றால் அந்த சமூகம் ஒரு நாளும் தலை தூக்காது. அந்த 2 விடயமும் வர வர அந்த சமூகத்திடம் இருக்கக்கூடிய 4 கெட்ட பழக்கங்கள் அப்படியே போய்கொண்டிருக்கு. மதீனாவிலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலரைத்தார். ஒரே அடியாக 1,00,000 பேரிடம் அந்த 2 விடயத்தை உருவாக்கவில்லை. அந்த 2 விடயத்தை உருவாக்கியது சிலரிடம்தான். 53 வயதிலே மதீனாவுக்கு சென்றார்கள். 54வது வயது ரமதான் பிறை 12 ஆகும் பொழுது 313 பேரை தயாரித்தார்கள். தமிழிலே சொல்லுவார்களே, எண்ணிக்கை தேவையில்லை, எப்படி என்பதுதான் தேவை. எண்ணிக்கை தேவை அல்ல, 1,00,000 2,00,000 பேர் தேவை அல்ல, எப்படி குவாலிட்டி தான் தேவை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய 313 பேரிடம் அந்த 2 அம்சம் என்ன? முதலாவது சகோதரர்களே நம்பிக்கை, ஈமான். முதலாவது என்ன? ஈமான். ஈமான் இல்லாமல் எதுவும் இல்லை. இதை உருவாக்கினார்கள் உள்ளத்திலே. ஈமானை உருவாக்குவதற்கு பாடுபட்டார்கள். ஈமான் என்றால் என்ன? நம் எல்லோருக்கும் தெரியும் வல் அஸ்ர், நம் எல்லோருக்கும் தெரியும் வத்தீனி வஸ்ஸைத்தூன். அல்லாஹ் இந்த வல் அஸ்ரிலே வல் அஸ்ர் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர் இல்லா அல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத். அல்லாஹ் காலத்தின் மீது சத்தியம் செய்தார். உலகத்தில் குர்ஆனில் 17 சூறாக்கள் இருக்கிறது, சத்தியத்தை கொண்டு தொடங்கக்கூடிய சூறாக்கள். முதலாவது சூரா வஸ்ஸாஃபாத், கடைசி சூரா வல் அஸ்ர். இந்த கடைசி சூறாவை அல்லாஹ் என்ன சொல்றான்? காலத்தின் மீது சத்தியமாக மனித சமூகமே நஷ்டத்தில் இருக்கிறது. ஆனால் இல்லல்லதீன ஆமனூ, யார தவிர? ஈமான் உள்ளவர்களை தவிர. இரண்டாவது வத்தீன், எங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் பாடம் வத்தீன். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வதூரி ஸீனீன் வஹாதல் பலதில் அமீன் لقد خلقنا الإنسان في أحسن تقويم ثم رددناه أسفل سافلين إلا الذين آمنوا. الله சத்தியம் செய்து சொன்னார். அத்தி பழத்தின் மீது, ஜெய்தூன் மீது சத்தியமாக, தூர் சீனா மலை மீது சத்தியமாக, மக்காவின் மீது சத்தியமாக மனித சமூகத்தை அழகான தோற்றத்தில் படைத்தோம். பிறகு அவர்களை கீழ்த்தரத்திலும் கீழ்த்தரமானவர்களாக ஆக்கினோம். யார தவிர தெரியுமா? ஈமான் உள்ளவர்களை தவிர. சகோதரர்களே, ஈமான் சூரத்துல் பையினாவில் அல்லாஹ் சொல்கிறான், கைருல் பரியா. ஈமான முதல் உருவாக்கணும் சகோதரர்களே. ஈமான் இல்லையா அவங்கள வச்சு ஒன்றும் செய்யல. ஈமான் இல்லாத சமூகத்தை வச்சு என்ன செய்யல? ஈமான் என்றா என்ன? நாங்க குர்ஆன் மதரசாவிலே எங்களுக்கு ஹஜரத்மார் சொல்லி தந்தது, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் கத்ரி கைரிஹி
வஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இதான் ஈமான், நம்பிக்கை. நாங்க எல்லாம் கத்னா செஞ்சோம். கத்னா செய்யறது மாதிரி ஆக கஷ்டமான ஒரு அமல் இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 80 வயதுல கத்னா செஞ்சார். எத்தனை வயசுல? 80 வயதுல அல்லாஹ் கத்னா செய்ய சொன்னான். 86வது வயதுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கிடைச்சது. கல்யாணம் முடிச்சு 80 வயதுல கதூம் என்ற இடத்தில் அல்லாஹ் கத்னா செய்ய சொன்னான். கத்னா செஞ்சு 6 வயதுல பிள்ளை கிடைக்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். 80 வயசுல கத்னா செய்த நம்பிக்கை நாங்க எல்லாம் செஞ்சிருக்க மாட்டோம். நாங்க எல்லோரும் நம்பி இருக்கிறோம் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான். மறைவான அல்லாஹ்வை இந்த உலகத்துல யாரும் கண்டதில்லை, நாங்க யாரும். ஆனா நம்பிட்டோம். ஈமான் என்கிற இதுதான் ஈமான். சகோதரர்களே, மறைவான அல்லாஹ்வை நம்பினதுக்கு பேர் தான் ஈமான். முதலாவது என்ன? ஆமன்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம். இரண்டாவது வமலாயிகத்திஹி, மலக்குகளை நம்பி இருக்கிறோம். அடுத்த மலக்குகள் இருக்கிறாங்க. மூணாவது என்ன நம்பி இருக்கிறோம்? ரசூல்மார்களை நம்பி இருக்கிறோம். உலகத்துக்கு வந்த 313 ரசூல்மார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்க யாரும் கண்டதில்லை, ஆனா நம்பி இருக்கிறோம். நான்காவது தௌராத், இன்ஜீல், ஜபூர், குர்ஆன். குர்ஆன் இறங்கிறத நாங்க யாரும் கண்டதில்லை, ஆனா நம்பி இருக்கிறோம். அடுத்ததாக மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது, நம்பி இருக்கிறோம். நம்பிக்கை. ஆறாவது சகோதரர்களே கதிர். கதிர் ஒன்று நடந்தா ஒன்று நடக்குது, அல்லாஹ்ட முடிவு, அவ்வளவுதான். எங்களுக்கு ஒன்றும் பேசுகிற. மவுத்து வருதா அல்லாஹ் தாரது, நோய் வருதா அல்லாஹ் தாரது. இதற்கு பெயர் சகோதரர்களே ஈமான். இதை பலப்படுத்தும். சிலருடைய ஈமான் அணுவளவு, சிலருடைய ஈமான் கடுகளவு, சிலருடைய ஈமான் பருப்பளவு, சிலருடைய ஈமான் கடலை அளவு, சிலருடைய ஈமான் மலை அளவு. ஈமான் கூட 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 அந்த மனிதனுடைய அந்தஸ்து கூடும். ஈமான் கூட கூட என்ன செய்யும்? அந்தஸ்து, நம்பிக்கை கூடும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த சமூகத்தில முதலாவது சொர்க்கம் நுழைகிறவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எதால? எதால சகோதரர்களே? ஈமான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எங்களை போல அமல் செய்யல அதிகமா, அந்த அளவு ஈமான். ஈமான பலப்படுத்தினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமான் எப்படி பலப்படுத்துறது சகோதரர்களே? 4 விடயத்தை எங்களை விட்டு நீக்கும். எதை நீக்கணும்? ஜாஹிலியத்தை. குஃப்ர நீக்கிறது அல்ல, நிஃபாக் எல்லாம் இரண்டாவது. குஃபுர், நிஃபாக், ஷிர்க் இதெல்லாம் பிறகு. முதல் நீக்க வேண்டியது ஜாஹிலியத். ஜாஹிலியத் 4 வகை. ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், என்னிடத்துல ஜாஹிலியத் இருக்குதா? என்னிடத்துல ஜாஹிலியத் இருந்தா ஈமான் குறைஞ்சிட்டே தான் போகும், கூடாது. குர்ஆன் சொல்லக்கூடிய 4 ஜாஹிலியத் சகோதரர்களே. ஜாஹிலியத் என்ன? ஜாஹிலியத் என்றால் மடமை. நாங்க சொல்லுவோமே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாரத்துக்கு முன்னால ஜாஹிலியத் இருந்தது. எந்த அளவு ஜாஹிலியத் என்றா, பெண் பிள்ளைகளை புதைக்கிறது உயிரோட. இதுக்கு என்ன சொல்றது? ஜாஹிலியத். அது மட்டுமல்ல ஜாஹிலியத், இந்த காலத்திலும் ஜாஹிலியத் இருக்கு. முதலாவது ஜாஹிலியத் என்ன? முதலாவது ஜாஹிலியத் அஃபஹுக்மல் ஜாஹிலியத்தி யப்கூன். ஜாஹிலிய சட்டதிட்டம் முதலாவது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்துல ஒரு மனிதர் இருந்தார், அபூ தர் ரலியல்லாஹு அன்ஹு.
இவரை நபி அவங்க எப்படி வளர்த்தெடுத்தாங்க? ஈமான்ல வளர்த்தெடுத்தாங்க. அபூதர் ஒரு தடவை இந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சிட்டாங்கண்டா, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, பிலால் கருப்பு தானே, பிலால் கருப்பு, அபூதர் கிஃபாரி கோத்திரம், பெரிய ஃபேமிலி. அபூதர் என்ன செஞ்சிட்டாரு, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து இப்னு சௌதான் கருப்பிட மகனேண்டார். என்ன சொன்னாரு? கருப்பிட மகனே, அவ்வளவுதான், வேற ஒன்றும் சொல்லல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுந்துட்டு அபூதரை கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா? அபூதர் 7வது இஸ்லாத்துக்கு வந்தார். சும்மா இஸ்லாத்துக்கு வரல, அபூதர் அடிபட்டு இஸ்லாத்துக்கு வந்தவர். முழு உடம்பும் ரத்தம் வந்தது அபூதருடைய. கருப்பிட மகனே என்று சொன்னதற்கு நபி அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அபூதர் இன்னும் உங்கள்ட்ட இருந்து ஜாஹிலியத்து போகல அபூதர். இன்னும் உங்கள்ட்ட என்ன போகல? ஜாஹிலியத்து போகலையே அபூதர். நீங்க இன்னொரு மனிதனை பார்த்து கருப்பிட மகனே என்று கூப்பிட்டீங்களே. அபூதர் ரலியல்லாஹு அன்றோட பயந்து என்ன செய்வாங்கண்டா, அவங்களோட வேலைக்கு இருப்பாங்களே, அந்த வேலைக்காரருக்கு தான் உடுப்பதை போல ஆடை வாங்கி கொடுப்பாங்க, தான் சாப்பிடுறத போல சாப்பாடு கொடுப்பாங்க. இன்னொருவருக்கு ஏசுவது ஜாஹிலியத். இன்னொருவருக்கு ஏசுவது என்ன? ஏசுறது ஈமானுக்கு மாற்றம் என்றா சகோதரர்களே. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன். முஸ்லிமுக்கு ஏசுறது பாவம். ஈமான் உள்ளவர்கள் மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? ஏச மாட்டார்கள். ஜாஹிலியத் முதலாவது ஹுக்முல் ஜாஹிலியா. இரண்டாவது ஜாஹிலியத் என்ன தெரியுமா? மன்னுல் ஜாஹிலியா, ஜாஹிலிய கற்பனை. ஜாஹிலிய கற்பனை நம் எல்லோருடைய சிந்தனையும் குடிகொண்டிருக்கிறது என்று. அவரை பத்தி மோசமான எண்ணம், இவரை பத்தி மோசமான எண்ணம், அவரை பத்தியும் கெட்ட எண்ணம், இவரை பத்தியும் கெட்ட எண்ணம். இதுக்கு சொல்ற மன்னுல் ஜாஹிலியா, அல்லாஹோ பத்தி கெட்ட எண்ணம். இரண்டாவது சகோதரர்களே, மூன்றாவது தபர்ருஜுல் ஜாஹிலியா. தபர்ருஜுல் ஜாஹிலியா என்பது என்ன? பெண்கள் இஸ்லாமிய ஆடை அணியாமல் வெளியே திரிவது. அல்லாஹ் சொல்கிறான் சூரா அஹ்ஸாபிலே, ولا تبرجن تبرج الجاهلية الأولى. நான்காவது ஜாஹிலியத் என்ன? ஹமியத்தல் ஜாஹிலியா, ஜாஹிலிய ரோஷம். ரோஷம் வரணும் எதுக்கு தெரியுமா? இஸ்லாத்துக்கு, ஈமானுக்கு. இது இல்லாம ரோஷம் வருது ஜாஹிலிய ரோஷம். இந்த 4 ஜாஹிலியத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் உள்ள இந்த 313 பேருடைய உள்ளத்தை விட்டு போக்கினார். முதலாவது என்ன? ஹுக்முல் ஜாஹிலியா. இரண்டாவது என்ன? மன்னுல் ஜாஹிலியா. மூன்றாவது என்ன? தபர்ருஜுல் ஜாஹிலியா. நான்காவது என்ன? ஹமியத்துல் ஜாஹிலியா. இத 4 ஜாஹிலியத்தை போக்கியதோட உள்ளத்துல ஈமான் கூடுது. உள்ளத்துல என்ன கூடுது? ஈமான் கூடுது சஹாபாக்கள். சகோதரர்களே, ஈமான் கூட 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 இன்னொன்று கூடும். என்ன? சாலிஹான அமல். ஈமான் இருக்கிறதா என்ன அடையாளம்? சாலிஹான அமல் வரும். அதான் அல்லாஹ் இல்லல்லதீன ஆமனூ வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி. தொலை சொல்ல தேவையில்லை. யாரும் கொண்டு போய் உங்கள சுபஹுக்கு எழுப்பாட்ட தேவையில்லை. சுபஹுக்கு அவசியம். அல்லாஹ் செய்தாண்டா அதான் கடமையாக்கப்படுது. பாருங்க,
அதான் சத்தம் கேட்க மஸ்ஜிது நபவி நிறைஞ்சது. நோன்பு கடமையாக்கப்படுது, ஜக்காத் கடமையாக்கப்படுது, அமல்ற இன்பம். சகோதரர்களே, இந்த 313 பேரிடமும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 உருவாக்கினாங்க, 4 போக்கினாங்க. உருவாக்கிய முதலாவது என்ன? ஈமான். இரண்டாவது என்ன? சாலிஹான அமல், நல்ல அமல். இது ரெண்டும் வர 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 சகோதரர்களே மனித புனிதர்களாயிட்டார். மனித புனிதர்களாயிட்ட. இப்ப இன்னைக்கு நாங்க யோசிக்கோம், நாங்க உலகத்துல சாதனை படைக்கணும்டா என்ன செய்யும்? கூட சாப்பிட்டு சாதனை படைக்கவா, அல்லது வேற ஏதாவது செஞ்சு சாதனை படைக்கவா? முழு சாதனைகளும் மண்ணுக்கு கீழே. ஆனா சஹாபாக்கள் வைத்த சாதனைய போல யாரும் சாதிக்கல. அவங்க சாதித்த இந்த 2 ஆளையும் தான் சகோதரர் நீங்க தேடிப்பாரு. முழு குர்ஆனையும் தேடிப்பாரு, முழு ஹதீஸையும் தேடிப்பாரு. இந்த 2ம் எப்பொழுது உருவாக்கப்படுமோ மனிதன் புனிதனாயிடுவான். மனிதன் கொஞ்ச நாள் போகும் பொழுது அவன் வாழ்க்கையில மாற்றம் ஏற்படும். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவா மாறின எதால? உமர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்துடைய 1/3 பகுதியை ஆட்சி செய்யறால. பாப்பா கொடுத்துட்டு போன சொத்தா? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவ்வளவு பெரிய அந்தஸ்து அடைஞ்ச எதால? உலகத்தை ஆட்சி செய்தார்களே. அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த இடத்துக்கு வந்த எதால? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு. சகோதரர்களே, 300 பேர் சொல்லுவாங்க. 13 பேரும் வரலாற்று சார்ந்தவர்கள். எதால சாதிச்சாங்க? இதான் உள்ள கேள்வி. என்னிடத்துல காசு இருக்குது, என்னிட பணம் இருக்கு, என்ன வாகனம் இருக்கு, என்ன 5 பிள்ளைகள் இருக்குது, என்னால சாதிக்க ஏழுமா? ஏழும். எதால சாதிக்கலாம் சகோதரர்களே? ஈமான், சாலிஹான அமல். வேற ஏதாலும் சாதிக்கல. இந்த 2ஐயும் சகோதரர்கள் எழுதி வச்சுக் கொள்ளுங்க. இந்த 2ம் என்கிட்ட எவ்வளவு இருக்குது பாரு. என் ஈமான் இருக்குதா? நான் பாவம் செய்ய மாட்டேன். ஏன்? என் ஈமான் இருக்குது. என் ஈமான் இருக்கு, நான் பாவம் செய்ய மாட்டேன். என் துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். என் ஈமான் இருக்குது சகோதரர்களே. என்ற நல்ல அமல் இருக்குதா? அல்லாஹ் என்ன உயர்த்துவார். என் தொழுகை மிஸ் ஆவாது, நோன்பு மிஸ் ஆவாது, நான் ஹஜ்ஜி செஞ்சிருவேன், அமல்களை செஞ்சிருவேன். நான் என்ன அல்லாஹ் உயர்த்துவார். சகோதரர்களே, இந்த 313 பேரும் மௌத்தாகி 1400 வருடம். எத்தனை வருஷம்? இந்த 313 பேர். நான் ஹிஜ்ர் 2 தான் பேசிக்கொண்டிருக்கோம். மதீனாவுல நபி அவங்க உருவாக்கி. இன்றைக்கு நீங்க கவலைப்பட, எங்களை உருவாக்க ஒருத்தரும் இல்லையே, எங்களுக்கு சொல்லித்தர ஒருத்தரும் இல்லையேன்னு நீங்க யோசிக்கலாம். அதுதான் ஜும்மா. அதுதான் ஜும்மா. அந்த ஜும்மாவுக்கு எத்தனை விரோதி இருக்கிறார்? ஜும்மாவுக்கு எத்தனை விரோதி இருக்கிறார்? எவ்வளவு விரோதி இருந்தும் ஏன் ஜும்மா செய்றோம்? எங்களுக்கு தேவை சமூகத்தை உருவாக்குறது, ஷைத்தானுக்கு தேவை சமூகத்தை இல்லாமலாக்குறது. எந்த ஷைத்தானுக்கும் பயந்து நாங்க ஜும்மாவை நிறுத்தலையே. எங்களுக்கு தேவை எண்ணிக்கை இல்லையே. எப்படி என்பதுதான். 10 பேர் 100 பேர் உருவாகிட்டோம். எங்கள்கிட்ட ஜாஹிலியத்து போயிட்டு எங்களிடத்துல ஈமான், சாலிஹான அமல் உருவாயிட்டா வைங்க சகோதரர்களே, அல்லாஹ் 2 விடயத்தை தருவார். முதலாவது, உங்களோட துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட ஆரம்பிக்கும். துஆக்கள் என்ன செய்ய தொடங்கும்? துஆ கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றுக்கொள்ளப்பட ஆரம்பிக்கும். நீங்க கேட்கிறது ஒன்றையும் அல்லாஹ் தட்ட மாட்டார். 2வது சகோதரர்களே,
மௌத்துடைய நேரம் சொர்க்கத்துடைய வாசம் உங்களுக்கு கிடைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல உருவாக்கிய ஒரு ஆள் தான் அனஸ் பின் நதுர் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் தன்னுடைய மௌத்துடைய நேரம் சொல்றார், உஹது மலையிலிருந்து சொர்க்க வாடை வருது, எனக்கு சொர்க்கத்துடைய வாடை எனக்கு வருதுன்னு சொல்லித்தான் அவர் மௌத்தானார். ஆகவே கண்ணியமிக்க சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் உருவாக்கிறான். பிள்ளைகளுக்கு கொடுங்க, மனைவி மக்களுக்கு சொல்லுங்க, ஈமான் சாலிஹான ஈமான் உருவாக்குறபடி பேசும், அல்லாஹ் பத்தி பேசும், அல்லாஹ் பத்தி கதைச்சோம், எல்லா இடங்கள்லயும் பேசும். ஈமான் கூடும். ஈமான் கூடினா என்ன அர்த்தம்? இப்ப நோம்புல பாருங்க, நோம்புல ஈமான் கூடிடும் என்ற எல்லாரையும் 30 நோம்பு பிடிச்சிட்டு போகும் பொழுதும் ஈமான் கூடி. ஈமான் கூடினா என்ன செய்வோம்? கியாமுல் லைல் தொழுகிறோம், தராவி தொழுகிறோம், சதக்கா கொடுக்கிறோம். நோம்பு காலம் பாவம் செய்யறது ஈமான் கூடிச்சு. இது மாதிரி சகோதரர்களே சக்கராத் வரைக்கும் இருக்கும். எங்களுக்கு சொல்றாங்க உலமாக்கள், ஈமானுடைய ஆக டாப் லெவல் வேணும் எப்ப தெரியுமா? சக்கராத்துல. எப்ப தேவை? சக்கராத்திலே. சக்கராத்தில்தான் ஷைத்தான் வந்து கெடுக்கிற நேரம். அந்த நேரம் ஈமான் இல்லைண்டா சகோதரர்களே, நாங்க இஸ்லாம் அல்லாத வேறு மதத்தில மௌத்தாயிரும். இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யறாங்க, சக்கராத்ல ஷைத்தான் என்ன செய்வான் தெரியுமா? எங்கட வாப்பா உம்மாவுடைய தோற்றத்துக்கு வந்துருவான். ஷைத்தானுக்கு தோற்றம் மாறி இருந்தார், ஷைத்தானுக்கு தோற்றம் மாறலாம். எங்கட உம்மாட தோற்றத்துல ஷைத்தான் வந்துருவான் சக்கராத்ல. எங்கட வாப்பாட தோற்றத்தை ஷைத்தான் வந்துருவான். வந்து என்ன செய்வான்? முத்தி யஹூதியன் மகனே யஹூதியா மௌத்தான். நீங்க உங்களோட உம்மா சொன்னா தட்ட மாட்டீங்க வாழ்க்கையில, பாப்பா சொன்னா தட்டுவீங்களா? ஷைத்தான் தோற்றத்தை மாத்திடுவான். இந்த நேரம் தைரியம் தேவை, ஈமான் தேவை. எதற்கு ஈமான்? உறுதியா நிக்கிறது சகோதரர்கள். உங்களுக்கு தெரியும், ஒரு பாவம் ஒன்று வரும் பொழுது செய்யறதா விடுறதா, செய்யறதா விடுறதா. இப்ப எது தீர்மானிக்கும்? ஈமான் இருந்தா என்ன செய்யும்? ஈமான் இருந்தா என்ன செய்யறது இல்லை. ஈமான் குறைய போல செய்வோம். ஈமான் குறையும் பொழுது என்ன செய்வோம்? ஈமான் உறுதியா இருந்தா என்ன நடக்குது? செய்யறது இல்லை. உறுதியா நிக்கிறீங்க. சக்கராத்திலும் இதே போல சகோதரர்கள். அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய சக்கராத், இமாம் பெரிய மேதை. மகன் சொல்றார், கலிமா சொல்லி கொடுக்கிறார் வாப்பாக்கு. அஹ்மத் பின் ஹம்பல் சொன்னாங்க, இன்னும் இல்ல இன்னும் இல்ல சொல்றார். மகனை பார்த்து வாப்பா, மகனுக்கு கவலை ஆச்சு, என்ன வாப்பா அவ்வளவு பெரிய இமாம், அஹ்மத் பின் ஹம்பல் பக்தாதுடைய இமாம். கொஞ்ச நேரத்துல சொன்னாங்க, மகனே உங்களுக்கு பதில் சொல்லல, நான் ஷைத்தான் வந்து சொன்னான், அஹ்மத் தப்பிட்டாய், அஹ்மத் தப்பிட்டாய், அவனுக்கு தான் பதில் சொன்னேன், இன்னும் தப்ப இல்ல, இன்னும் தப்ப இல்ல. நான் சக்கராத் ஈமான சோதனை செய்யற இடம் சகோதரர்களே. என்னவும் செய்யலாம் உலகத்தில். ஈமான் இருக்கிறா இல்லையா முடிவெடுக்கிற நேரம் சக்கராத். என்ன சக்கராத்ல களிமா சொல்லி கொடுக்கல, அது சொல்லி கொடுக்கணுமா? சக்கராத்ல களிமா லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லுன்னு சொல்லி கொடுக்கப்படாது. கோகாரன் களிமா சொல்ல மாட்டேன்டாண்டா இஸ்லாமிய. அவ என்ன செய்யணும்? ஒருத்தருக்கு உயிர் பிரிய போகுதுன்னா அப்படி மெதுவா சைட்ல இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளவுதான் சொல்லு. ஞாபகம் வந்தா சொல்லுவார், அவ்வளவு எல்லாரும் விட்டுரும். ஷைத்தான் விளையாடுற நேரம் அது. அஹ்மத் பின் ஹம்பல் கடைசியாக கலிமாவோட வஃபாத்தாங்க. வரலாறு சொல்லுது, வெள்ளிக்கிழமை தான் மௌத்தானாங்க அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹ். ஜனாசாவுல கலந்து கொண்டவுடைய தொகை 20 லட்சம் பேர். ஜும்மாவுக்கு பிறகு ஜனாசாவை எடுத்துட்டு போனாங்க, அடக்கிறது இஷாவாயிட்டு பக்தாதுல. ஜனாசாவை பார்த்து மட்டும் சகோதரர்களே 20,000 பேர் இஸ்லாத்தை தழுவினார்.
என்ன செஞ்சாங்க? ஈமான் உடையவர்களை பக்தாதுல உருவாக்கினாங்க. அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாவுக்கு அடித்த அடி தெரியுமா? அந்த காலத்து இஸ்லாமிய மன்னன் முழு உடம்பிலும் அடித்தார். சிறுநீர் கழித்தாங்க, ரத்தம். இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹுடைய மாணவர் குர்ஆன பத்தி பேசியதற்காக அந்த மன்னன் அடித்த அடி. கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆகவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே கட்டிடங்கள், மதீனாவிலே கோட்டைகள், மதீனாவிலே பேங்குகள், மதீனாவிலே ஆயுதங்களை உருவாக்க இல்லை. மதீனாவுல உருவாக்கியது மனிதர்களை. அந்த மனிதர்கள் தான் சஹாபாக்கள். அதில் 313 பேரை 2 வருடத்துக்குள்ள ரெடியாக்கிட்டாங்க. சகோதரர்கள், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வார ஜும்மாவிலே அந்த 313 பேரை எடுத்துக்கொண்டு பத்ர் யுத்த களத்தில் என்ன செய்தார்கள், எப்படி சாதித்தார்கள், அந்த 313 பேரும் சொர்க்கவாதிகளாக எவ்வாறு மாறினார்கள் என்ற விடயத்தை பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய உள்ளங்களிலும் ஈமானையும் சாலிஹான அமலையும் யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக. ஜாஹிலியத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ஜாஹிலிய சிந்தனைகளை விட்டு பாதுகாப்பாயாக. ஜாஹிலி எண்ணங்களை விட்டு பாதுகாப்பாயாக. ஈமானில் யகீனை, தவக்குலை யா அல்லாஹ் நசீபாக்குவாயாக. சஹாபாக்கள் என்ன அமல்களால் உலகத்தில் சாதித்தார்களோ எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பெரியும் பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.